மச்சான் இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம்னாக்கா பாண்டிச்சேரியில் நடந்த இந்த சுசுகி பிட் ஸ்டாப் தாங்க வந்திருக்கோம். இந்த ஈவெண்ட்டை யார் நடத்துனாங்கன்னா ஏஐஆர் சுசுகியும் மெர்க்குரி சுசுகியும் நடத்துனாங்க. ஈவெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்களா செம்ம பெரிய ஈவெண்ட்டுங்க. அங்கே பாருங்கள் என்னது லேட்டஸ்ட் ஜிக்ஸர் 150 வச்சுருக்காங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ 2 வண்டி மூடி வச்சுருக்காங்க. அது என்ன வண்டி நமக்கு தெரியல. அப்படியே நான் என்ன பண்ணேன் ரைட்டில் பார்த்தா ஏதோ ஒரு பீஸ்ட் நின்றுந்துரு. என்னடா இது அப்படின்னு ஜூம் பண்ணால் ஓய் இது அது இல்லைன்ற மாதிரி அயபுசாங்க 2026 அயபுசா வச்சுருந்தாங்க. பா வண்டி சும்மா தாறுமாறாக இருக்குங்க. டெஸ்டர் கேட்கலாம் போனால் இதெல்லாம் டெஸ்டர் கிடைக்காது. ஜிக்ஸர் 150 250 V-Star ஆக்சஸ் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டோங்க. போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தா லேட்டஸ்ட் மாடல் வண்டிலாம் வந்து ஷோக்காக வச்சுருந்தாங்க. சரி இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட்டு இறங்கிட்டாங்க. மச்சான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் வந்து 155 மாடலு லேட்டஸ்ட் எடிஷன் நினைக்கிறேன். சரி வண்டி எப்படி இருக்கும் பார்த்துருவோம். என்னங்க 150 செம்மையாக இருக்கு. போடு அங்கே ஒருத்தர் V-Star ஓட்டுறாரு பிடிக்கும் தான் பார்ப்போம். மச்சான் வண்டி செம்மையாக இருக்குடா. ஓ செமையா இருக்குங்க 155. வாவ் சா இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா எவ்வளோ புல் இருக்குன்னு. ஐயால ஓடு ஓ ஐயா சாரி சென்சார் போட்டேன் 40 60 தான் நினைக்கிற வண்டி அதெல்லாம் ஏறாது. கேஸ் எடுத்து வந்துட போகிறாங்க. தூக்கி வந்துடா தெய்வமே. அவ்வா ஸ்கிட்ட வச்சுருக்கேன். செம்மையாக வண்டி செம்மையாக இருக்குது ஸ்கூட்ரு. சரி ஓகே என்ன பண்ணுவான் என்னன்னா ஃபஸ்ட் டைம் போகிறாங்க நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே ஓட்டுறேன். என்னென்னா பிரச்சனை இங்கே பாருங்கள் இதான் இடம் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல ஒரு குழந்தைய கூட உட்கார வைக்க முடியாது. சரி பின்னாடி ஏதாச்சும் ஓப்பன் பண்ண முடியும் தான் பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்னா இந்த கீ அவைலபிலிட்டி இல்லை. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. கண்டிப்பாக இந்த வண்டி நம்மளுக்கு ஃபுல் டெஸ்ட்டே கிடைக்கும் மச்சான். கவலையே படாது. அப்போ வந்து ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிடுறேன். இப்போ என்ன பண்ணுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பர்ஃபார்மன்ஸ் தான் மச்சான். பர்ஃபார்மன்ஸு இப்போ அடிச்சு கிழிச்சுன்னு ஓட்டுவோம். ஸ்டார்ட்டு ஆவல் தான் போடு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போடு முறுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட நார்மல் ஸ்கூட்டியோட கொஞ்சம் பவராக தாங்க இருக்குது. நான் கொஞ்சம் வேறு ஆக்சஸ் 125 ஓட்டினேன். அதை விட இனிஷியல் புல் நல்லாயிருக்கு. பட் டாப் வந்து அது என்ன போயிட்டுருக்கோம் இது போல். ரிவர்ஸ் மோடும் இருக்கா? இல்லைங்க போட்டுருவோம். இப்போ ரிவர்ஸ் மோட் எப்படி ஒர்க் ஆகணும் எப்படி போடணும்? பிரேக் போட்டு புஷ் பண்ணுமா? இப்போ முறுக்குவா ஆப்போசிட் இப்படியா? ஐயோ மச்சான் வெறி தனுங்க. ரிவர்ஸ் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓட்டோமா வீஸ்டாமா என்னடா அலாயிடு வீஸ்டாமே யாரை வந்து தெய்வமே. அப்பா அதாவது ஒரு 250 வண்டி மாதிரியே அந்த இனிஷியல் டாக் தெரில. நம்ம இவ்வளோ நாள் ஓட்டுனது எல்லாமே வந்து இனிஷியல் தான் ஓட்டணும். டாப் எண்ட் இல்லை. இந்த வண்டி நான் வந்து யூடியூப்பில் நிறைய ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இனிஷியலு மிட்டு நல்லாயிருக்கு. டாப் எண்ட் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ டாப் வந்து செக் பண்ண முடியல. பார்த்தீங்களா நம்ம ரோடே எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து 150 இருக்குல்ல 150 வந்து நல்லா வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்துருங்க. அப்படியே பெண்டு போகிற வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்துரு. இது வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஏன்னா வந்து ஏபிஎஸ் எதுவும் ஆஃபில் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. வண்டி வந்து பின்னாடி வந்து லைட்டாக அப்படியே இது அலாயுது. அந்த கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம லைட்டாக இது பண்ணும்போது ஓகே. இன்னும் ரவுண்ட் போயிட்டு வருவோம் வாங்க.
சுத்துதுங்க. ஒரு சக்க செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவோம். சுத்துறா. வாடா ஜனா, வாடா 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 வாடா. சரியான ஸ்கிட்டுங்க, பயங்கரமாக இருந்தது. இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவோம். வராதா 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 ஓடு. ஆனால் மண்ணுக்குனால லைட்டாக அலைன்மெண்ட் இருக்குங்க. அது வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. கொஞ்சம் லைட்டாக அலைன் வச்சா அதாவது ஸ்பீடா மீட்டரை பார்க்கல, என்ன ஸ்பீடு வண்டி போகுது என்னன்னு ஒன்றுன்னு தெரில. நான் அப்படியே வண்டி ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாலும் கீழே ஊழ்ந்துருவோம். அதனால தான் தாறுமாறாக இருக்குங்க. ஆமாம் ஆமாம். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வண்டி வந்து ஒரு 2ஆவது கீரு 3ஆவதுலேருந்து புஷ் எடுக்க தான் பார்க்கலாம். 3 போட்டுருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி 3லேயே ஓட்டிட்டேன். இது 3 போடுவோம். 2 3 போகுமா? அந்த சின்ன பசங்க வர குறுக்கில் வந்துடும், பயமாக இருக்குது. அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுவோம். தட்டலங்க, தட்டாமல் இருக்குது வண்டி. பிச்சுக்கிட்டு போடா ராஜா. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று கம்மியாக இருக்குது என்னன்னு தெரியல. ஆனால் வண்டி நல்லா இருந்துங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்பீடா மீட்டர் கட் பண்ணி வச்சுருக்காங்களோ இப்போ தான் மச்சான் பார்க்குறேன். வண்டி ஸ்பீடே உங்களுக்கு தெரியலையா? ஐயோ எனக்கும் தெரியல என்ன ஸ்பீடு போச்சுன்னு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துரு மச்சான், சூப்பராக இருந்து ரிவீஸ் டாமு. சரி ரிவர்ஸ் எடுத்து பார்ப்போம், ரிவர்ஸ் எடுக்குதான்னு. ரிவர்ஸ்லாம் எடுக்க முடியுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேசிகிட்டு இருக்கேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.8. ஆனால் கால் வந்து பார்த்தீங்கன்னா டோல் நிற்குது. பட் வண்டி வெயிட் தெரில. ஒருவேளை நான் டாமினா ஓட்டினால வெயிட் தெரியலையான்னு தெரில. ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கீழே ஃபூட்டு வர்ற மாதிரி இருந்தாக்கா ஃபுல்லாக வண்டி கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம வந்து ரிவர்ஸ் எடுக்காமல் இருக்கும். நம்ம டோ மட்டும் போடுறதுனால ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது மச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் வந்து விளக்கெலாம் ஏற்றி ஏதோ வண்டியை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க போல். அது என்ன வண்டின்னு தெரில, நம்ம ஆர்வமாக காத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்க சுசுக்கியோட எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ், டாப் லெவல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ஏதோ லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன பைக்கு அப்படின்னு ஆவலாக காத்துட்ருக்கு போல மச்சான். ஒரு அதிர்ச்சி என்னன்னா சுசுக்கி EXC இப்போ அங்கே லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறது முன்னாடி நான் போய் டெஸ்ட்டு போயிட்டு வந்துட்டேங்க. ஐயோ நான் வேறு ஸ்பேஸ்லாம் வேறு இல்லை, இங்கே பசங்களை உட்காரக்க முடியும் அப்படிலாம் கேட்டேன். ஐயோ சம்பவம் ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு தெரியலையே. சுசுக்கி நான் உண்மையை தாங்க சொன்னேன். நீங்கள் அடுத்த வாட்டி வெர்ஷன் 2 விட்ற மாதிரினா குழந்தைங்கள்லாம் உட்கார மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களை வந்து அங்கே தான் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க, நிற்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அப்கிரேடு இப்போயே நான் சொல்லிட்டேங்க. காய்ஸ் என்னன்னா சுசுக்கிலேருந்து வண்டி எனக்கு கிடைக்கல, 650 இல்லைன்ட்டாங்க. அதனால அண்ணனை பிடிச்சிட்டேன். அண்ணன் 2025 மாடல் வச்சிருக்காரான். நான் வண்டி தரேன், அண்ணன் வந்துட்டு இருக்காரு. அண்ணா உங்களை பற்றி சொல்லிங்க, எங்கே வரீங்க நீங்கள்? என் பேர் வந்து ராஜ் பிரசாத். நான் வந்து பெரியபாளையம் பக்கத்துலேருந்து வரேன். பெரியபாளையத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து உள்ளே இருக்கிறேன். ஈவெண்ட்டுக்காக மோஸ்ட்லி வர்றதா கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து தீனா வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து ஃபேவரெட்டு. ஸோ அவரை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ஈவெண்ட்ன்றது வந்து 2வது தான் எனக்கு. தீனாக்காக வந்திருக்கீங்க காய்ஸ். தீனாக்காக வந்து பெரியபாளையத்தில் ஊர்லேருந்து சென்னை வழியா பாண்டிச்சேரி வந்திருக்காரு. தீனா கிட்ட பேசிட்டாரு. சந்தோஷமா உங்களுக்கு? அவள் தான் சந்தோஷம்ண்ணா. வாங்க இப்போ வண்டி கொடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. வாங்க நான் மட்டும் விட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே இருங்க. அப்போ வேல்ஸ் வந்து வண்டி விட்டுற போகிறாங்க. மச்சான் ஜிக்ஸர் 250 ஓகேங்களா? 250 2025 மாடல் ஓட்ட போகிறோம். வாங்க ரெடி தான் வரவா. வந்துட்டு நம்ம ரிவ்யூ அண்ணன்கிட்ட ஷேர் பண்ணி அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டுருவேன். இப்போது என்னண்ணா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது வண்டி. எஃபிஷியன்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே நான் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு 3 கீட் செக் பண்ணலாம்ல? ஓகேவா? ஓகேண்ணா. என்னங்க ஐயோ ரொம்பவே குட்டியாக இருக்குது வண்டி. போடு செம்மையாக இருக்குது பவரு. இங்கே ஓட்டி பார்த்து வந்துடுவோமே. போகுமா?
அப்படியே யாரும் வராங்களா வாங்க பா தாறு வராதுங்க வண்டி அப்படின்ற கூட 60 போச்சு. இந்த தீனா தான் சொன்னார் ப்ரோ 150 அசால்ட்டாக போவேன்னு. நான் வந்து 250 எப்படி அவ்வளோ போகணும்னு நினச்சேன். வீஸ்டாமை விட இதில் நல்லாவே எனக்கு வந்து பவர் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த ரோட்டில் வாங்க இன்னொரு ட்ரை புஷ் பண்ணுவோம். போடு இங்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க வண்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் செம ஒரு பொம்மை தான் இந்த வண்டி. அப்படியே பிரிச்சுக்கிட்டு தாறுமாறாக ஓட்டலாம். பிகினர்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான வண்டிங்க இது. ஆனால் இன்னமும் புரியல ஏன் இந்த வண்டியை நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு. தாறுமாறுங்க, நிஜமாலே தாறுமாறு. இன்றைக்கி நான் இந்த ஈவெண்ட்டில் ஓட்டுனதுலேயே எனக்கு 2 வண்டி தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து ஜிக்ஸர் 1, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 சும்மா தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குங்க வண்டி. அப்படியே இப்படி பெண்டுலாம் அப்படியே செமையாக அடிக்கலாம். வண்டி செமையாக இருக்குங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னொரு ஒன்று ஓட்ட போகிறேன். அப்போ 3வது என்னென்னா ஆக்சஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஆக்சஸ் அந்த இனிஷியலில் வந்து நல்லா இருந்தது. பட் வந்து டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இங்கே ஓட்டும் போதே நம்ம 60 தொட்டோம். 60 மேலே அந்த வண்டி வந்து அவ்வளோ புல் இல்லை. பட் 0 to 60 வந்து வண்டி வந்து அதை ஸ்மூத்தாக அப்படியே சொயின்னு ஏறாப்பில் 0 to 60 ஓட்டுறவங்களுக்கு ஆக்சஸ் பைக்கு தாறுமாறாக இருக்கும். இப்போ தாங்க ஒன்று தெரிய வந்துடு. வண்டியே இப்போ தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து என் டு என் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து எப்படி இருக்குன்னு வண்டி தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து வண்டி பைக் கேட்டிருக்கோம் ரிவ்யூக்காக. கொடுத்தாங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணுவோம். அதாவது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மச்சான் வெறும் 2600 கிலோமீட்டராங்க ஓடி இருக்கு. சரி வாங்க இன்னொரு ரெண்டு போகுமா வண்டியில். டன் 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 டன். இது வந்து 3rd கீழேருந்து புல் எடுக்க தான் பார்க்கலாம் தட்டாமல். என் தெரிஞ்சு வீஸ்டாமே தட்டல, இதுவும் தட்டக்கூடாது. வாங்க பார்த்துருவோம். தட்டலங்க தட்டல. போடா ராஜா. ஓ யாரும் வராதீங்கடா அப்பா. ஓடு தாறு மாறு வண்டி, தாறு மாறு. சூப்பராக இருக்குண்ணா வண்டி, செம்மையாக இருக்குண்ணா. நீங்கள் பெரிய பாட்டில் வந்தீங்களா? என்ன க்ரூஸ் ஸ்பீடில் வந்தீங்க வண்டியில்? செங்கல்பட்டு அதில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 110 அந்த மாதிரி தான் வந்தேன். செங்கல்பட்டு தாண்டனா கொஞ்சம் ரோடு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 133 140 அப்படிலாம் டச். எப்படி வண்டி ஸ்டேபிளாக இருந்ததா? ஸ்டேபிளாக தான் இருக்கும், ஓட்டத்துக்கு ஸ்டேபிளாக தான். முறுக்கனோடனே போச்சா 130க்குன்னு கேட்குறேன்? முறுக்கனோடலாம் போட. ஓகே ஓகே, ஸ்லோவாக தான் ஏறுது. ஸ்லோவாக தான் ஏறுது. ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணிருந்தேன் 0 to 100 எவ்வளோ இதில் ஏறுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து குயிக்காலாம் ஏறல. ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது. ஆனால் வந்து ஏறிடுச்சுன்னா இப்போ பீட் பண்ண முடியல. அப்படியே பிரிச்சுட்டு போவோம் கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் நான் வந்து இந்த R15 அடிக்கணும், அப்படியே அப்புறம் MT-15 அடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த வண்டியை. அது ஆமா, அது அடிச்சிடலாம் போலயே. ஆனா அடிச்சு வச்சு அடிச்சிருவேன் நான். செம்மையா இருக்குண்ணா. இங்க ஓட்டின வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா வண்டி. அடிக்கலாம். சரி இப்போ நான் பெரியபாளையம் வரேன், உங்ககிட்ட வண்டி ஒரு நாள் என் வண்டி கொடுத்துட்டு உங்கள் வண்டி வாங்கினாக்கா தருவீங்களா? டெஸ்ட் இருக்கு கண்டிப்பாக தரீங்களா? நான் இப்போ வண்டி கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் லைஃப் வித் ஜனா போர் அடிக்கும்போது பாருங்கள், எல்லா வண்டியும் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி நான் வண்டி கொடுத்துருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. Second achievement, Chennai to Delhi 2200 km 26 hours. So this is our achievement. ஃபைனலாக நம்ம டீனா ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கிலேருந்து அவார்டு கொடுத்துட்டாங்க. அவருக்கு மட்டும் இல்லாமல் அவரை போல் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டினவங்க, அதாவது பாண்டிச்சேரியில் இவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க்கில் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டின ஜிக்ஸரோட ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவார்ட்லாம் வந்து கொடுத்தாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை மச்சான், இந்த ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆனனால எக்கச்சக்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்டு தாறுமாறாக நடத்தின சுசுக்கி ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ண ஆனந்த் சாருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவர் தான் இந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசர். ஈவெண்ட்டை வந்து சூப்பராக நடத்தி முடித்தார். இந்த ஈவெண்ட்டில் வந்தவங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, ஜூஸு, டீ, காஃபி, பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணிலாம் கொடுத்து நல்லாவே ஈவெண்ட்டை வந்து நடத்தினாங்க. வந்துட்டாங்க நம்ம மச்சான்லாம், எல்லா கூடயும் சேர்ந்து நம்ம வந்து செல்ஃபி வந்து எடுத்துட்டோம். நம்ம சொன்னதுக்காக வந்த மச்சான் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸுங்க.
எந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் சேனல் பார்க்க ஆரம்பிச்சீங்க? ஸ்பீட் 400ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ. டாமினார் கூட கொலாப் பண்ணி ஒரு வீடியோ போட்டீங்களா? ஆமா ஆமா. நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ வந்து நம்மளுக்காக இங்கே வந்திருக்காரு. நான் சொல்லியிருந்தேன்ல ஒருத்தர் வந்தாலும் போதும்னு. ஒருத்தர் வந்து நம்மளை மீட் பண்ணி ப்ரோ நான் வந்து உங்கள் சேனலில் பார்த்து தான் இங்கே வந்தேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பேர் சொல்லுங்க அப்படியே. என் பேர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார். பாண்டிச்சேரி தானா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு.